இதோ பிலிப்பியர் 2:10-11 கூறுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கிளறம் முழங்கால் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்களில் அறிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தளினார். இயேசு என்ற நாமமே இந்த பூமி எங்கும் உயர்ந்த நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இந்த பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அவர் மாத்திரமே எல்லா தேவர்களும் விசேஷித்தவர், உயர்ந்தவர். சத்தியத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சத்துவத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சர்வவல்ல நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சுகம் தரும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சத்தியத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சர்வவல்ல நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சத்துவத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சுகம் தரும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. வானோர் பூதலத்து பூமியின் கீழ் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். வானோர் பூதலத்து பூமியின் கீழ் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். ஏசாயா 45:22-23. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. அந்த வார்த்தை மாறாது. அற்புதத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. அதிசய நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. கிருபையின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. ரட்சிக்கும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. அற்புதத்தின்
ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமம் என்ன என்று கேட்டதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களும் உண்டு. தெய்வ பிள்ளைகளே, சில நேரம் சிலருக்கு ஒரு பேர் இருக்கும். அதை விட அவங்க நமக்கு என்ன உறவுங்கிறத சொல்லி கூப்பிடும் போது அது மேன்மையானதா இருக்கும். ஒரு பேர், இப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறோம், இவங்க யாரு? இவங்க பேர் செல்வி. ஆனா அவங்க சொல்றாங்க, இவங்க என்னுடைய சித்தி, இவங்க என்னுடைய அம்மா, இவங்க என்னுடைய அத்தை. இப்படி ஒவ்வொரு அந்த நாமத்தை சொல்லும் போது இந்த ஆண்டவர் யார் தெரியுமா? என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார், என்னை மீட்கிறவராய் இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், என்னை உருவாக்கினவராய் இருக்கிறார். அப்படி சொல்றத ஆண்டவர் விரும்புறார். இந்த கால வேளையில கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சை கொடுக்கிறவராய் இருக்கிறார். முடிந்து போனதை துவக்குகிற தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போமா? ஆண்டவரே, நீர் எல்ரோயி, என்னை காண்பவர் அப்பா, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீரப்பா. எங்களுக்கு கவலை இல்லை சுவாமி. ஆண்டவரே, நாங்க எதை நினைச்சோம் இந்த வேலையில நாங்க கலங்க மாட்டோம். எங்க கவலைகள் எல்லாம் தூக்கி எறிகிறோம்ப்பா. நீங்க பார்த்து கொள்வீங்க. யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, ஓ ரிபா ஷபரதுரிய நதரபா. உமை துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, நீங்க வீட்டுலதான் இருப்பீங்க, ஆனா அங்க நாமத்தை சொல்லுங்க. ஆண்டவரே எல்ரோய் அப்பா, நீங்க ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறீங்கப்பா, என்னை தாங்கி கொண்டே இருக்கிறீங்க, என்னை தப்புவித்து கொண்டே இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமா?